கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் மகிமையும் அவருடைய வல்லமையும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கிருபை இருக்கிறது. அநாதி சிநேகத்தால் அவர் நம்மை சிநேகித்து அவருடைய காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடாத நல்ல தகப்பன். அவர் சொல்றாரு, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதவர், நம்மை வழிநடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாதைகளில் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் நம்ம எதை குறித்தும், எந்த காரியத்தை குறித்தும், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதே இல்லை. வானத்துக்குரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் இன்றைக்கு இந்த வானமும் பூமியும் நமக்கு பலனை தந்தே தீர வேண்டும் என்பதுதான் சத்தியம். இந்த நாளிலும் கூட நம்முடைய அந்த தியானத்துக்கு நம்ம போகிறதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் என் இருதயத்தில் வைத்த வார்த்தை, அதை முதல்ல தியானித்து அதுக்கப்புறம் அந்த மெச்சூர்ட் சன்ஸ் ஆஃப் காட் அதுல என்ன ஸ்டேஜஸ் இருக்கு, ஒரு முதிர்ச்சி அடைந்து தேவ புத்திரனாய் மாறுவதற்கு முன்பதாக என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம கடந்து வர்றோம் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிங்க. மத்தேயு 14 முதல். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்கள் இடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இங்க ஒரு ஒரு சம்பவம் நடக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இங்க என்ன நடக்குது? போஜன பதார்த்தங்களை அவங்க 3 நாளா அவங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லாம அவரோடு கூட இருக்கிறாங்க. அவங்க சாப்பிடும்படிக்கு போஜன பதார்த்தங்களை வாங்கிக் கொள்ளும்படிக்கு அவர்கள அனுப்பிவிடணும்னு சொல்லி அங்க சீஷர்கள் சொல்றாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அதாவது மண்ணுக்குரியவனுக்கு முடியாத ஒரு காரியம். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள். இந்த மண்ணானவனுடைய மனது முழுவதுமாய் விழுந்து போன நிலைமையில இருக்குது. அந்த அந்த மனநிலைமையை உடைய சீஷர்களிடத்துல இயேசு சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மண்ணானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு தங்கள்ட்ட இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் இந்த என்ன இருக்குதோ அத மட்டும் தான் அவங்களால விசுவாசிக்க முடியுமே தவிர, தாங்கள் யார், தாங்கள் யாருக்குரியவர்கள், தங்களுக்கு வானம் எந்த அளவுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். அங்க சொல்றாங்க, இங்க எங்களிடத்துல 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இயேசு சொல்றார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நீங்க எல்லாம் மண்ணுக்குரியவங்க, ஆனா நான் வானத்துக்குரியவன். வானத்துக்குரியவரிடத்துல ஒரு காரியத்தை கொண்டு போகும் பொழுது அங்க என்ன நடக்குது? அங்க ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள்
ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். இப்போ இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து என்ன செய்றாரு? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரு. எனக்கு இந்த பூமி சோர்ஸ் இல்ல. நான் எங்கருந்து வந்திருக்கிறேன்? வானத்திலிருந்து வந்திருக்கிறேன். பரத்திலிருந்து வந்திருக்கிறேன். அங்க எல்லாமே எப்படியா தான் இருக்கு? அபண்டன்ஸ்ல தான் இருக்கு. இங்க குறைவு என்பது எனக்கு கிடையாது. நான் வானத்துக்குரியவனா இருக்கிறபடியினால, வானத்திலிருந்து எனக்கு சப்ளை வர்றபடியினால, எனக்கு இந்த மண்ணிலிருந்து இல்ல, வானத்திலிருந்து எனக்கு சப்ளை வர்றபடியினால, இந்த வானம் இந்த பரத்திலிருந்து எனக்கு பிளென்டியா எல்லாம் கொடுக்கப்படுதுங்கிறத அவர் இருதயத்தில் உணர்ந்து விசுவாசித்திருந்தார். அவருடைய கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லா நான் வானத்துக்குரியவன் அப்படிங்கிறதுல அங்கே ஆழமாக பதிக்கப்பட்டிருந்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்து, அப்பா எனக்கு இந்த பூமியில இல்ல. ஏன்னா இந்த முதல் ஆதாம் மூலம் பூமி முழுவதும் என்ன செய்திருந்தது? சபிக்கப்பட்டிருந்தது. இந்த உபாகமம் 28ல நீங்க நியாயப்பிரமாணத்துல அத வாசித்தீங்கன்னா, உபாகமம் 28, 23 நெனைக்கிறேன். வாசிங்க. உபாகமம் 28, 23. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமா இருக்கும். உன் தலைக்கு கீழ இருக்கிற பூமி உன் காலுக்கு கீழ இருக்கிற பூமி எப்படி இருக்கு? இரும்புமாய் இருக்கும். அப்போ அங்க வானம் வெண்கலமாயிருது. பூமி என்ன ஆயிருது? இரும்பாயிருது. ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு அந்த வானம் ஏற்ற காலத்தில் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு தமனது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார்ன்னு இருக்கு. அப்போ இது அந்த நாட்கள்லயே உடன்படிக்கையில அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஆனா, இதை ஏற்றுக்கொள்ளாத தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட சாபம் என்னன்னா, வானம் வெண்கலமா இருக்கும், பூமி இரும்பா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தில இருந்தும் நீ ஆசீர்வாதத்த பெற முடியாது. பூமியில இருந்தும் நீ ஆசீர்வாதத்த பெற முடியாது. அங்க ஆதாமுக்கே ஆண்டவர் சொல்றாரு, பூமி உனக்கு முள்ளையும் இதையும் பிறப்பிக்கும். இந்த பூமி உன் நிமித்தம் என்ன செய்யும்? சபிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இந்த மண்ணானவர்களுக்கு நடக்கிற காரியங்கள். இப்போ இவர் வர்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து, அவர் வானத்துக்குரியவராய் வந்து, வானத்துக்குரியவராகவே வாழ்ந்து, அங்க என்ன செய்றாரு? மறுபடியும் அந்த உன்னதங்களுக்கு அவர் ஏறிச் செல்கிறார். அப்போ இவருக்கு ஒண்ணு தெரியும். எனக்கு சப்ளை என்பது இந்த பூமியிலிருந்து இல்ல. நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன்னா, எனக்கு சப்ளை அங்கிருந்து தான் வரும். ஒருவேளை இந்த பூமி ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்டிருந்தால் கூட, எனக்கு எல்லாமே அங்கிருந்து தான் வருது அப்படிங்கிறத அவர் அறிந்திருந்தார். அது மாத்திரம் இல்ல, அவர் இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு, நியாயப்பிரமாணங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராய்த்தான் இந்த பூமியில இருந்தார். அதனால பூமியும் அவருக்கு நிச்சயம் பலனை கொடுத்துதான் இருந்திருக்கும். ஆனா, இவர் வானத்துக்குரியவராய் வந்து முதல்ல ஜனங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார். இந்த இந்த புரோவிஷன் எல்லாம் இங்க பூமியில இருந்து இல்ல, எனக்கு அங்கிருந்து வருது அப்படிங்கிறத அவர் விளங்க பண்ணுகிறார். அப்போ வானம் வெண்கலமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரான்ஸ் ஸ்கை வெண்கலமா வானம் இருக்கும்னா க்ளோஸ்ட் ஹெவன்ஸ குறிக்குது. அங்க பரலோகம் நமக்கு திறக்கப்படாமல் மூடப்பட்டிருக்கிற காரியத்தை குறிக்குது. அங்க மழை இல்ல, அங்க ஆசீர்வாதம் இல்ல. ஒரு நம்ம ஜெபங்களுக்கும் என்ன இருக்காது? பதில் இருக்காது. நோ டிவைன் ரெஸ்பான்ஸ். எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலா என்ன ஃபீல் பண்ணுவோம்? என் ஜெபம் கேட்கப்படல. தேவனிடத்துல இருந்து எந்த நன்மையும் எனக்கு வராது. அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு வறட்சி நிலைமைக்கு போகிறதற்கு ஒரு இடமா தான் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததா பூமி இரும்பு போல இருக்கும். அப்ப அது பூமி இரும்புன்னா அது ஹார்டா இருக்கும். ஹார்டா இருக்கிற நிலத்துல எதையாவது அத நம்ம விதைச்சோம்னா, அது நிச்சயம் பலன் தராது. அன்ப்ரொடக்டிவ் சாயிலா இருக்கும். அந்த மண்ணுனால அது அந்த எந்த விதமான ஒரு பலனும் இருக்காது.
ஈஸியா எதுவுமே அதுல வளர முடியாது. அப்ப வளர முடியலன்னா அறுவடை இருக்காது. எஃபர்ட்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் எஃபர்ட்ஸ் போட்டாதான் கொஞ்சமாவது விளைச்சல பார்க்க முடியும். அப்ப ஹார்ட்னஸ் இருக்கும். ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் பூமி இரும்பா இருக்கிறதற்கு ஒரு அடையாளம். இப்போ இது 2மே அப்படி இருக்குன்னா, காரணம் என்னன்னா, தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டதாய் உணர்கிற இடம் அங்க ட்ரைனஸ்ஸா இருக்கு. அங்க கனி கொடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய ஒரு 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 இன்டர்பிரேஷனா நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம நெறைய வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, ஆகாயில நீங்க நெறைய விதைக்கிறீங்க. ஆனா கொஞ்சமா அறுப்பீங்க. இப்படியெல்லாம் இருக்கு வசனம். அப்போ ட்ரை அபவ் வானம் வெண்கலமா இருக்குன்னா, அங்க இருந்து நம்ம ஆசீர்வாதத்த பார்க்க முடியாது. அங்க பூமி இரும்பா இருக்குன்னா, எந்தவித கனிகளையும் நாம் பூமியிலயும் இருந்தும் நம்ம பார்க்க முடியாது. இப்ப வானத்துக்குரியவர் அங்க வர்றாரு. வானத்துக்குரியவர் வரும்பொழுது அங்க என்ன நடக்குது? வாசிக்கலாம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ம். ஆவி புறாவைப் போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வா வானத்திலிருந்து ஒரு ஆ. சத்தம் உண்டாகி, இவர் ம். என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ம். வானம் என்ன செய்தது? வானத்துக்குரியவருக்கு ஞானஸ்நானம் எடுக்க போகும் பொழுது, அங்கே திறக்கப்படுகிறது. அப்ப இந்த புரோவிஷன் அவருக்கு நல்லா தெரியும். வானம் எனக்கு திறந்துட்டு. இனி எனக்கு வானம் எப்படி இருக்க முடியாது? வெண்கலமாய் இருக்க முடியாது. அப்போ அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கு? வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ப்ரொவிஷன் எல்லாமே நமக்கு நன்மையான ஈவு, பூரணமான வரங்கள், என்ன ஆசீர்வாதங்கள்னாலும் அது பரத்திலிருந்து நமக்கு வந்தே தீரும். அந்த வானத்தை அடைக்க ஒருவராலும் இனி கூடாது. இத உணர்ந்தவராய் அங்க இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, நான் வானத்துக்குரியவன், எனக்கு ப்ரொவிஷன் எல்லாம் அங்க இருந்து தான் வருது. நான் ஆசீர்வதிக்கும்போது அங்க எப்படி அபண்டன்ஸ்ல இருக்குதோ, அதே போல இங்கேயும் பெருக்கம் உண்டாகும் என்கிறதை அவர் அறிந்து அறிந்து இருதயத்துல அவர் உணர்ந்து விசுவாசித்து, அங்கே அதை என்ன செய்றாரு? கொடுக்கச் சொல்லுகிறார். அந்த 5 அப்பம் 2 மீன் அங்க அபண்டன்ட் ஆகுது. அங்க 5000 புருஷர்கள் அன்றைக்கு சாப்பிட்டாங்களாம். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதாவது சாப்பிடுறது வேற, ஏதோ கொஞ்சம் பசிக்கு குடுத்தாங்க அப்படிலாம் இல்ல. திருப்தி அடையிற வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சாப்பாட்டுல ஒரு மனுஷனுக்கு திருப்தி வரும்போது, அவன் ஒரு பெரிய சந்தோஷத்த பார்ப்பான். அந்த அளவுக்கு திருப்தியாய் அங்கே சாப்பிட்டார்களாம். அப்போ ஹெவன்ல இருந்து நமக்கு ப்ரொவிஷன் வருதுன்னா, அங்க எதுவும் குறைவு இருக்காது. இங்க நம்ம பார்க்கிறோம், இவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது அங்கே வானம் திறக்கப்பட்டது. அங்க நமக்கு இனிமேல் பிரான்ஸ் ஸ்கை கிடையாது. வெண்கலம் வானம் நமக்கு வெண்கலமா இல்ல. வானம் நமக்கு இப்போ எப்படி இருக்கு? திறந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க குறைவுல இருக்கிறீங்களா? இத உணருங்க. எனக்கு சப்ளை இந்த பூமியில இருந்து, இந்த பூமியும் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தம் இன்றைக்கு பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறபடியினாலே, இன்றைக்கு நம்ம மேல அவருடைய ரத்தம் சிந்தப்படுது. நம்ம இருக்கிற இடங்கள்ல நமக்கு நமக்கு பூமி ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். இன்றைக்கு வானமும் நமக்கு திறந்திருக்கிறது என்றால் குறைவு என்பது நமக்கு கிடையாது. வாசிக்கலாம். யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்க நாத்தான்வேல்ட்ட சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறதையும்
இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் என்ன செய்வாங்க? காணப்படுவாங்க. அப்போ இன்னைக்கு நல்லா புரியணும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு வானம் திறந்திருக்கிறது. பூமியும் தன் பலனை கொடுக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எந்த தேவைகள பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அமைதலாய் அவர் சமூகத்துல இருங்க. எது எது என்னென்ன பலன கொடுக்கணுமோ, அந்த பலனை கொடுக்கும். அபண்டன்ட்டா அது கொடுக்கும். வானம் அப்படின்னாலே அங்க அபண்டன்ஸ் தான். நம்ம இங்க ஹார்ட் ஒர்க், லேபர், வேர்வை சிந்தி நம்ம உழைக்கணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆனா நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, நான் வானத்துக்குரியவர் அப்படிங்கிற இடத்துல இருக்கணும். ஐயோ! நான் இத பண்ணணும், அத பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்பதான் நான் இதாக முடியும். அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்க முடியும் அப்படின்னு மைண்ட்ல ஃபுல்லா நம்மை சார்ந்து வாழாதபடி, நம்ம செய்யற வேலையை என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதை பல மடங்கு அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். நான் வானத்துக்குரியவளா இருக்கிறேன். வானம் எனக்கு திறந்திருக்கிறது. அங்க அபண்டன்ஸ்ல தான் நான் வாழுவேன். அப்படிங்கிற மனநிலையை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால், வானமும் தன் பலனை கொடுக்கும், பூமியும் தன் பலனை கொடுக்கும். அப்போ தேவன் இல்லாத இந்த இந்த தேவனை அறியாத மக்களுக்கு வானம் எப்படி இருக்கு? அங்க வானத்துல இருந்து எந்த சத்தமும் வர்றதில்ல. அமைதலா இருக்கிறத போல இருக்கு. வாழ்க்கை மிகுந்த ஒரு ஒரு ஹார்டா, அது ட்ரையா இருக்கிற மாதிரி அவங்க எப்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அது பலனை கொடுக்காது. அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு எதை தருகிறது? ஐஸ்வர்யத்தை தருகிறது. கிறிஸ்துவுக்குள்ள இன்றைக்கு நமக்கு பரலோகம் திறந்திருக்கிறது. அவருடைய கிருபை நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவலாவும் கனி கொடுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலயும் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு, எந்த குறைவும் இல்லாதபடிக்கு என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். அதனாலதான் 2 பேதுரு 1 பார்க்கிறோம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அதுதான் நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான யாவற்றையும் தருகிறது. நான் வானத்துக்குரியவள் என்கிற அறிவை எவ்வளவு தூரம் டீப்பரா நம்மளுடைய லைஃப்ல எல்லா பகுதிகளிலும் நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ, அவரை பற்றி அறிய ஆரம்பிக்கிறோமோ, அந்த நிமிஷத்துல இருந்து ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அந்த அறிவே நமக்கு என்ன செய்யுது? தருகிறது. அவருடைய திவ்ய வல்லமையான சுவாபமான வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப அவர் அறிகிற அறிவுல நான் வானத்துக்குரியவளாய் இருக்கிறேன். வானத்துக்குரியவருக்கு எல்லாமே அபண்டன்ஸ்ல இருக்குதுன்னா, எனக்கும் அந்த அபண்டன்ஸ்ல நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற விசுவாசம் இருக்கும் என்றால், மனதுல எத பத்தியும் நினைக்கிறேன், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இந்த கடன் இருக்குதே, இந்த குறைவு இருக்குதே, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், இந்த பயமும் வேண்டாம், குழப்பமும் வேண்டாம். நான் வானத்துக்குரியவள். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர் அன்னைக்கு எதுவுமே அங்க அவர் செய்யல. அப்பா நீ உட்கார வையி, இந்த இதை கொண்டு வா, 5 அப்பம் 2 மீனை எனக்கு கொண்டு வா அப்படின்னு பிளஸ் பண்றாரு. அங்க அபண்டன்ஸ் நடக்குது. அங்க பேதுரு அங்க வரிப்பணம் செலுத்துவதற்காக இயேசுவினிடத்துல போய் கேட்கும் பொழுது, நீ போ, முதலாவது உன் நீ வலைய போடு, முதலாவது அகப்படுகிற மீன்ல வாயை திறந்து பாரு, அங்க வெள்ளிப்பணம் இருக்கும், அத உனக்காகவும் எனக்காகவும் எடுத்து நீ கட்டிருங்கிறாரு. அங்க பூமியும் பலனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ வானத்துக்குரியவர்களாய் நாம் என்ன செய்யறோம்?
இருக்கிறோம். இத உணர்ந்து கொண்டோம்னா போதும். இத உணரணும். இது அறிவுல இல்ல. நான் வானத்துக்குரியவள் என்கிற உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, குறைவுகளில் நாம் வாழ வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் சமாதானத்தையும் பார்க்க முடியும். சுகத்தையும் பார்க்க முடியும். செழிப்பையும் நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்து நமக்காக தரித்திரராயிருக்கிறார் என்றால், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் என்ன செய்திருக்கிறார்? தரித்திரராயிருக்கிறாரே! அப்போ இது எல்லாம் என் பிள்ளைகளுக்கு பலன கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இவ்வளவு பாடுகளை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை வானத்துக்குரியவர்களாய் மாற்றும்படிக்கு, நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய மனது அவரிடத்திற்கு திரும்பும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்புங்கள்னா, அத ஒரு காலத்துல நம்ம பயப்படுவோம் அந்த வசனத்தை கேட்டாலே. மனம் திரும்புவது என்றால் என்ன? மனம் தேவனிடத்திற்கு திரும்புவது. இந்த மனம் தேவனிடத்திற்கு திரும்பும்போது பரலோக ராஜ்யம் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் வசனம். எல்லாத்தையும் விட்டுட்டு அன்றைக்கு இளைய குமாரன் அவன் செய்தது எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணே ஒண்ணு மனது அப்பாவை நோக்கி திரும்பினது. அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு வாரான். அந்த அப்பா எதையுமே கேட்கல. உன் மனசு எனக்கு நேரா திரும்பிருச்சு. நீ என்கிட்ட வந்துட்ட. அது போதும். மனம் தேவனிடத்திற்கு திரும்பும் பொழுது, உண்மையாய் தகப்பனுடைய அன்பை உணர்ந்து அங்க திரும்பும் பொழுது, அங்க ஆசீர்வாதங்களும், நன்மைகளும், அங்கே குமாரன் என்கிற ஸ்தானமும், அந்த குமாரன்கிற ஸ்தானத்த தகப்பன் விட்டு கொடுக்கவே இல்ல. ஆனா அந்த மகன் அத உணரல. ஆனா மறுபடியும் வந்த பொழுது அந்த தகப்பன் கட்டி அணைத்து அவனை ஏற்றுக்கொண்டு, அங்க அவனுக்கு எல்லாத்தையும் மறுபடியும் கொடுக்கிறார். மோதிரத்த போடுறாரு, வஸ்திரத்த குடுக்குறாரு. அங்க உயர்தரமான விருந்து அங்க தயார் செய்யப்படுது. இது எல்லாம் குமாரனுக்கு உரியது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்னா, நம்முடைய மனது அவரிடத்தில் திரும்பி இருக்கிறது என்றால், பரலோக ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்றால், நீங்களும் நானும் வானத்துக்குரியவர்களா இருக்கிறோம். எதை குறித்தும் நாம் பயப்படவோ, கவலைப்படவோ வேண்டியது இல்லை. அப்போ இன்றைக்கும் நம்ம அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில எப்படியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றோம்னு பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஒரு விதை எப்படி செடியாகி அது கனிகளை தருதோ அது போலதான் ஒவ்வொரு பிலீவர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அங்கே என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வந்துதான் முதிர்ச்சி அடைந்த தேவகுமாரர்களாய் அவங்க வெளிப்படுகிறாங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கு? ஆவிக்குரிய பிறப்பு, ஸ்பிரிச்சுவல் பர்த் அங்க நடக்குது. இதுதான் ஆரம்பம். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிற இடம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப கொர்நேலியுவ பாக்குறோம். அப்போஸ்தலர் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலை அந்த அதிகாரி அவருடைய பாவத்தை உணர்ந்த அன்னைக்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். இது ஃபர்ஸ்ட். ரட்சிக்கப்படுவது என்பது நம்ம பிள்ளைகளா அவருக்கு பிறந்துட்டோம். இதுதான் முதல் நிலை. அடுத்ததா கொஞ்சம் அந்த பிள்ளை பிறந்த பிறகு அது என்ன செய்யுது? எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருக்கும். பாலுக்காக அழுதுகிட்டே இருக்கும். இப்படித்தான் முதல்ல பிறந்த பிள்ளை அந்த சத்தியத்தை தேடி தேடி இது என்னது அது என்னதுன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். இவங்க எப்படி இருப்பாங்க? முதல்ல குழந்தை, அடுத்து கொஞ்சம் வளர்ந்த நிலை. இவங்க எளிதில எப்படி இருப்பாங்கன்னா, உணர்ச்சி வசப்படுவாங்க, எளிதில காயப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் காயப்பட்டுருவாங்க. இதுதான் ஆவிக்குரிய குழந்தைகள். இப்போ இந்த குழந்தைகள் என்கிற நிலையை தான் பவுல் நேத்து நம்ம வாசித்த 1 கொரிந்தியர் 3ல, உங்களுக்கு பலமான ஆகாரத்தை நான் கொடுக்க முடியல, நீங்கள் குழந்தைகள் என்று எண்ணி உங்களுக்கு எதைதான் கொடுக்க வேண்டியது இருக்கு? பாலை தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நீங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்க.
கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தாச்சு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த பிறகும் இன்னமும் முதல் ஆதாமின் சாயல் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. இதை இன்னும் களைந்து போடாதவர்கள் அந்த ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கிறாங்க. முதல்ல பேபிஸா இருக்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் இன்ஃபேண்டா மாறி அந்த இன்ஃபேண்ட் ஸ்டேஜ்ல என்ன இருக்கு? இன்னமும் மாம்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. மனுஷனை போல சிந்திக்கிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததா பிள்ளைகள், அந்த நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்களை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இது இன்னும் ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன். முதல்ல ஒரு குட்டி பேபி தாயின் வயிற்றில இருந்து பிறக்கிற அனுபவம் தான் மறுபடி பிறக்கிறோம். அடுத்ததா கொஞ்சம் அந்த அந்த பிறந்த பிள்ளை எப்பவுமே அழுதுட்டு அந்த அந்த அப்படிதான் இருக்கும். அது வேற எதையுமே பார்க்காது. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஸ்டேஜ் மாம்சத்தின் எண்ணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் சில்ட்ரன் அப்படிங்கிற ஸ்டேஜ் என்னன்னா, தேவனை அப்பான்னு அழைத்து உறவாட கற்றுக்கொள்ளுகிற ஒரு பருவம். அதுதான் பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ சாமுவேல பாக்குறோம். சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகுறது போல தேவனுடைய அன்ப இந்த ஸ்டேஜ்ல தான் கொஞ்சம் புரியவே ஆரம்பிப்போம். இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பாத்துக்கலாம். எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? அப்பதான் பிறந்த நிலையிலே இருக்கோமா? இல்ல பிறந்து வெளிய வந்து கொஞ்ச நாளான நிலைமையில இருக்கிறோமா? இல்ல கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளா இருக்கிறோமா? தேவனுடைய அன்ப புரிய ஆரம்பிச்சிருக்கிறோமா? தேவனை அப்பான்னு அழைத்து உறவாட கற்றுக்கொள்ளுகிற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கிறோமா? இல்ல அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் அதே அதிகாரத்துல, வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால், நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருக்கிறதினாலும், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ சோதனைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறுகிற ஒரு பருவம் தான் வாலிப பருவம். பிசாசு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடுகிற ஒரு பருவம். அதெல்லாம் என்னென்ன சோதனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறுகிற பருவம் தான் வாலிப பருவம், ஸ்பிரிச்சுவல் யூத். இப்போ தாவீது வர்றாரு, அங்க கோலியாத்து, அங்க எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இவரு விசுவாசத்தினால கோலியாத்த அங்க வீழ்த்தி போடுகிறார். அது போல இன்றைக்கு வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற இந்த சத்ருவினுடைய எல்லா விதமான சோதனைகளையும் ஜெயமாய் வெற்றி கொள்ளுகிற பருவம் தான் வாலிப பருவம். இந்த இடத்துக்கு இதுல நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. நெப்பியோஸ், டெக்னானு, இப்படி எல்லாம் நிறைய ஸ்டேஜ் சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம கடந்து வர்றோம். எல்லாருமே இந்த இடத்த கடந்துதான் வந்திருப்போம். முதல்ல பிறந்திருப்போம், அப்புறம் சின்ன பிள்ளையா இருந்திருப்போம், மாம்சத்துல இருந்திருப்போம், அப்ப கொஞ்சம் தேவனுடைய அன்பை புரிய ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இல்ல, இது உண்மை இல்ல, நீ எனக்கு இப்ப சொல்லாத, இது பொய், இயேசுவின் நாமத்தினால நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி மேற்கொண்டிருப்போம் சோதனைகளை. இப்போ அடுத்ததா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், அங்க நம்ம பார்க்கிறோம், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இது இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஷியலா தேவனை புரிய ஆரம்பித்து இவங்க மற்றவர்களையும் ஆவிக்குரிய ரீதியில வளர்க்கிறவர்களா இருப்பாங்க. இவங்களும் அறிந்திருப்பாங்க. இவங்க அறிந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மற்றவர்களையும் ஆவிக்குரிய ரீதியில வளர்க்கக்கூடிய ஒரு தகுதி.
அப்போ இப்ப பவுல பாக்குறோம், தீமோத்தேயுவ ஒரு மகனை போல நடத்தி விசுவாசத்துக்குள்ள அங்க வழி நடத்துகிறத பார்க்கிறோம். தீமோத்தேயுவை பவுல் விசுவாசத்துல வளர்க்கிறார். இதுதான் பிதா என்கிற ஒரு நிலை. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா? அடுத்ததா பார்க்கிறோம், முதிர்ச்சியுள்ள தேவ குமாரர்கள். வாசிக்கலாம். ரோமர் 8:14. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த முதிர்ச்சி அடைந்த தேவகுமாரர்கள் மாம்சம் அவங்களுக்குள்ள சுத்தமா செயல்படாது. மாம்ச எண்ணங்களை முற்றிலும் அவங்க மாம்சத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க. அவர்கள் முற்றிலுமா they are led by the spirit of God. தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுவாங்க. அவங்க ஃபிளஷ்ல இருந்து எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் அப்படின்னு ரோமர் 8ல பாக்குறோம். அந்த ஆவியின் சிந்தையில் நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆவியின் சிந்தையை பரிபூரணமாக பெற்று அந்த ஆவியினாலேயே ஆவியானவரால வழி நடத்தப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். இன்னைக்கு மண்ணானவனுடைய சிந்தை அவர்களுக்கு முற்றும் அற்று போகும். வானவருக்குரிய சிந்தையிலே அவர்கள் நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க எதையும் ஸ்ட்ரெஸ் ஆக்க மாட்டாங்க, எதையும் பேர்டனா பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் என்ன செய்தான், சர்வ சிருஷ்டியும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இப்போ முதலாதாமின் மூலம் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி நம்ம அன்றைக்கு பார்த்தோம். இந்த தன்னைத்தான் வெறுப்பதுங்கிற மெசேஜ நல்லா கேளுங்க, நல்லா புரியும். அப்போ எல்லாமே பாடி தான் நான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கு எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள வர்றானோ அவனுடைய பழைய மனுஷன் அவன் என்ன செய்யறான், சிலுவையில் அறையப்படுகிறான். அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதனால் இன்னைக்கு இந்த பாடி நான் என்கிற எண்ணம் இவர்களுக்கு முற்றிலும் இல்லாமல் போயிடும். ஆவி, ஜீவன், உயிர் இதுதான் நான்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், இதுல இருந்து நான் வாழுவேன். அப்போ இந்த பாடி தான் நான் நினைக்கிற வரைக்கும் மற்றவங்க சொல்ற ஒப்பீனியன், மற்றவங்க நமக்கு மேல வைக்கிற ஐடென்டிட்டி, இதுல இருந்து ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பான். இல்ல, நான் யார் என்பதை அறிந்து கொண்டவன், தான் யார் என்பதை அறிந்து கொண்டவன், அவனுடைய ஆவி நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். அவனுடைய சரீரம் பாவத்துக்கு மரித்து போயிரும். அப்படின்னா சரீரம் சொல்றத அவன் கேட்கவே மாட்டான். சரீரம் சொல்றதுன்னா என்ன? உங்களுடைய ஐம்புலன்கள். பத்தியா, உன்னை அவங்க அப்படி பார்த்துட்டாங்க, உன்னை இவங்க இப்படி உன்னைய பேசிட்டாங்க, இவங்க உன்னை இன்ஃபீரியரா பாக்குறாங்க. அப்போ கிறிஸ்து நம்மில் இருந்தால் சரீரம் என்ன செஞ்சிருக்கும்? மரிச்சு போயிருக்கும். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு அவருடைய ஜீவன்லாம் நமக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன்ல இருந்து எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ, அந்த ஜீவன்ல இருந்து நடத்தப்படுகிறானோ அவனே முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரனாய் இருக்கிறான். இப்போ அடுத்ததா இது தேவகுமாரர்கள். இப்போ வெளிப்படும் தேவகுமாரர்கள், மேனிஃபெஸ்டட் சன்ஸ் ஆஃப் காட். அதான் ரோமர் 8:19 பாக்குறோம். வாசிக்கலாம் ஆண்டி. ரோமர் 8:19 வாசிங்க.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆ இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் உச்சகட்டமான நிலை. இவங்க யார பற்றியும் குறை பேச மாட்டாங்க. இவங்க சிந்தனைகள் முழுவதும் தேவனுடைய சிந்தனைய போலதான் இவங்களுடைய சிந்தை இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அது இப்படி, இது இப்படி, எத பத்தியும் புலம்பல் இருக்காது, குறை இருக்காது. ஈஸியா மற்றவங்கள மன்னித்து நேசிக்கிறதுக்கு அவங்களால முடியும். எத்தனையோ காரியங்கள் இந்த முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரரிடத்துல இருக்கோ. அதுவும் இல்லாம இந்த வெளிப்படுகிற தேவகுமாரர்கள், மேனிஃபெஸ்டட் சன்ஸ் ஆஃப் காடுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. வீழ்ச்சி அடைந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அவங்க அப்படியே கிரைஸ்ட் நேச்சரை உடையவங்களா இருப்பாங்க. தேவனுடைய மகிமையை அப்படியே பிரதிபலிக்கிறவர்களாய் ரெஃப்ளெக்ட் பண்றவங்களா இருப்பாங்க. ஃபுல்லா தே வில் பி லைட். அவங்க முழுவதுமாய். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம வெளிச்சமா மாறுறோம்னா இந்த உலகமும் சர்வமும் சர்வ சிருஷ்டியும் வெளிச்சத்துக்குள்ள வரும். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. இப்ப இயேசு சொல்றாரு பிலிப்பு கிட்ட, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு. அப்படிங்கிற அளவுக்கு வெளிப்படுகிற தேவகுமாரர்களுடைய வாழ்க்கை இருக்கும். என்ன பார்த்துட்டல, நீ தேவனை பார்க்க வேண்டாம். என்ன பார்த்துட்டனா நீ தேவனை பார்த்துட்ட அப்படிங்கிற இடத்துக்கு வருகிற நிலைதான் மேனிஃபெஸ்டட் சன்ஸ் ஆஃப் காட். இதுக்கு நம்முடைய சிந்தனை சரியா இருக்கணும், நம்முடைய வாயின் வார்த்தை சரியா இருக்கணும். இது எல்லாம் முற்றிலுமாய் கிறிஸ்துவை போல இருக்கணும். அதனாலதான் பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், அன்புள்ளவைகள், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இத சிந்தித்துக் கொண்டிருந்தோம்னா நம்ம எப்படி மாறுவோம்? எப்பொழுதும் அவருக்குள்ள சந்தோஷமா இருப்போம். நமக்கு எந்த தேவையோ எந்த பிரச்சனையோ எதுவும் நமக்கு பெருசா தெரியாது. அப்பா நீங்க இருக்கிறீங்க, உங்க கையில இத குடுத்துட்டேன் அப்படின்னு எப்பொழுதும் அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர்கள் வருவார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்போ எந்த பிரச்சனையும் அவருக்கு பெருசா தெரியல. நீங்க இருக்கிறீங்கப்பா, அப்பா என் பிதா எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்ன தனியா இருக்க விடல. இத நம்ம ஃபீல் பண்றோமா? நிச்சயமா இயேசுவுக்கு அந்த அந்த அளவுக்கு பிதா ஒன்றாய் இருந்தார் என்றால், ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார் என்றால், இன்றைக்கு அவருடைய உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம்னா இன்றைக்கு நாமும் அந்த ஒன்னஸ்ல தான் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த இந்த உலகத்துல நடக்கிற எதுவும் என்னைய டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா? அப்பா இருக்கிறாரு. அவர் எப்ப எந்த இடத்துலயாவது இயேசு கலக்கம் அடைந்தாரான்னு பார்த்தா எந்த இடத்துலயும் இல்ல. அவருக்கு ஹெவி ஸ்டார்ம் அங்க அப்படி புயல் காற்று அடிக்குது, படகு அப்படியே மூழ்கிற நிலைமை. அப்ப கூட ஐயோ இப்படி நடக்குதே, இத நான் எப்படி சரி, ஒண்ணுமே மனதுல தோன்றல. காரணம் என்னன்னா தான் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் கூட நம்மள அசைக்குது. ஆனா நமக்கு ஒண்ணு புரியல. நம்ம யாருக்குள்ள இருக்கோம்? யார் நமக்குள்ள இருக்கிறாங்க? இந்த பிரச்சனை அவங்களுக்கு லேசான காரியம்னு நம்ம அவர்கிட்ட கொடுக்க முடியல. இன்னைக்கு இதுல இருந்தே நம்முடைய வளர்ச்சியை அறிந்து கொள்ளலாம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க? சில நேரம் தேவகுமாரனை போல திங்க் பண்ணுவோம். சில நேரம் பார்த்தா அப்படியே இன்ஃபன்ட் ஸ்டேஜுக்கு போயிருவோம். சில நேரம் வாலிபனை போல இருப்போம். இப்படி ஒரு இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் எங்கேயும் இப்படி மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு நிலை. ஆனால் மாறாம எப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வர்றோமோ
அதுதான் தேவபுத்திரன். ஆவியினால் நடத்தப்படுவதும் ஆவியின் சிந்தையை உடையவனுமாய் இருப்பவன்தான் தேவனுடைய புத்திரன். இவர்கள்தான் தேவ புத்திரர்களாய் வெளிப்பட முடியும். நீங்க தீமோத்தேயுக்கு தீத்துவுக்கு எழுதின அந்த காரியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, வீண் பேச்சுக்களை விட்டுருங்க. கிழவிகள் சீர்கேடும் வீண் பேச்சுகளுமா இருக்கிற, கட்டுக்கதைகளுமா இருக்கிற, அதுக்கு நீ என்ன செஞ்சிரு, விலகிரு. நம்ம எந்த அளவுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை, அதாவது மாம்சத்தில் இருக்கிற நபர்களோடு கூட நமக்கு அதிகமான உறவு இருக்கும் என்றால், நம்ம முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரர்கள் ஆயிட்டோம்னா அதை டிசர்ன் பண்ணுவோம். ஆனா வளருகிற இடத்துல நம்ம இருக்கிறோம்னா, நம்ம அப்படிப்பட்டவர்களோடு நம்ம பேசும் பொழுதே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லனா அது நம்மள வந்து ஈஸியா நம்மள என்ன செஞ்சிரும், மாம்ச எண்ணங்களுக்குள்ள கொண்டு போயிரும். இன்னைக்கு நீங்க பாருங்களேன், இப்ப சிலர் வந்து டிவில சீரியல்ஸ் பாக்குறாங்க, மூவிஸ் பாக்குறாங்க. ஏன் அது அஃபெக்ட் பண்ணுது? ஏன் அத பார்க்க கூடாதுன்னு சொல்றோம்? ஏன்னா, அது அப்படியே அந்த எண்ணங்களுக்கு நேராய், மாம்ச எண்ணங்களுக்கு நேராய் நம்மை வழிநடத்தும். அதுல பார்த்தா எல்லாமே பொய் தான். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப அன்பா இருக்கிறது போல சந்தோஷம் அப்படிலாம் தோணும். ஆனா ரியல்ல உங்க லைஃப்ல பார்த்தா அப்படி இருக்காது. உடனே, "ஐயோ! அப்ப நான் தான் இப்படி இருக்கிறேனா?" அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு கவலை வரும். இல்ல நீங்க அன்புல நடக்கணும்னு நெனைப்பீங்க. அங்க போடுற சீரியல்ஸ்லயோ, இல்ல காட்டுற படத்திலயோ மாமியாருக்கும், மருமகளுக்கும் ஒரு காலமும் அன்புங்கிறதே இருக்காது. அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா யார எப்படி வீழ்த்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னா, உங்க எண்ணங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க முதிர்ச்சி அடைந்த தேவபுத்திரன் ஆயிட்டீங்கன்னா, எதுவும் உங்கள தொட முடியாது. அவங்களுக்கு இது விருப்பமாவும் இருக்காது. அவங்களுக்கு இத பார்த்தாலே பொய்யா தெரியும். மாயையா தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம என்டர்டெயின்மென்ட்ன்னு சொல்லி எத பார்த்து கொண்டிருக்கிறோம்? அங்க தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் பவுல் எழுதுகிற அந்த காரியங்கள நம்ம தியானித்து அதின்படி வாழ நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு எழுதுற, "நீ கிருபையில பலப்படு. அவரை சார்ந்து வாழ பலப்படு. அவரை சார்ந்து வாழ்ந்து உன்னை சார்ந்து நீ வாழாத. எல்லாருக்காகவும் நீ நம்ம ஜெபிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்." இதெல்லாம் அங்க தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தகப்பனா இருந்து, அவர் முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரனாவும் இருக்கிறாரு. ஒரு தகப்பனாகவும் இருந்து அங்க தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி இருக்கணும்? ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்கணும்? ஒரு விசாரணைக்காரன் எப்படி இருக்கணும்? நீ எப்படி அவங்கள செலக்ட் பண்ணணும்? இது எல்லாத்தையும் அங்க அங்க தீமோத்தேயுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சபையை விசாரிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இன்னைக்கு உலகம் எப்படியோ போயிருச்சு. எப்படினாலும் குடும்பத்துல இருக்கலாம். ஆனா நான் சபை வச்சு நடத்துவேன். அப்படின்னு நடத்துகிறவர்கள் பின்பாகவும் இன்றைக்கு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணுமா? தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் தான் எப்படி இருப்பாங்களா? எப்படி எத நடத்தணுமா? சபையை நடத்த வேண்டுமாம். அவங்க எப்படி இருக்கக்கூடாது? பொறாமை உள்ளவர்களா? சண்டை பண்ணாதவர்களா? பண ஆசை இல்லாதவர்களா? இப்படிப்பட்டவர்கள் தான் சபைக்கு தலைவர்களா கண்காணியா இருக்கணும். சபைக்கு தலைவர்களா இருக்கணும். இப்படியெல்லாம் அங்க இருக்குது. இதெல்லாம் யாரும் வாசிக்கல. ஆண்டவர் கிருபைய குடுத்துட்டாரு. அவர் நம்மள தண்டிக்கவே மாட்டாரு. எப்படினாலும் வாழலாங்கிற இடத்துக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் போய்க்கொண்டிருக்கிறது. நிச்சயமா இல்ல. அவர் அன்புள்ள தேவனா? அன்புள்ள தேவன் தான். தம்மிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர் தான். நம்ம ஒருவேளை ஏதோ சின்ன தவறு செஞ்சுட்டோம்னா, நம்ம தூரமா அவரை விட்டு போகக்கூடாது. அப்பான்னு வரும்போது நம்மை அணைத்து கொண்டு அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிற தேவன் தான். ஆனா
இந்த சபை தலைவர்களும், கண்காணிகளும், விசாரணைக்காரர்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் கற்றுக் கொடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி எந்த இடத்துல எந்த தலைவர்களுக்கு கீழ இருக்கிறோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தீமோத்தேயுக்கு இது எல்லாவற்றையும் பவுல் அங்க எழுதுகிறார். அப்போ என்னைக் கண்டவன் பிதாவைக் கண்டான் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அங்கே மாறி இருக்க வேண்டும். அவர்கள்தான் முதிர்ச்சி அடைந்த தேவபுத்திரர்கள். இவர்கள் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் என்ன செய்து காத்துக் கொண்டிருக்குது. எப்போ தேவனுடைய பிள்ளைகள் முதிர்ச்சி அடைந்து அவருடைய அன்பையும் வல்லமையையும் வெளிப்படுத்துவாங்கன்னு முழு உலகமும் காத்து கொண்டிருக்குதாம். நம்ம வளரும்போது நம்ம மூலமா உலகம் வெளிச்சத்துக்குள்ள கடந்து வரும். நம்ம எல்லோரும் வாசிக்கலாம். கடைசியா ஒரு வசனம், எபேசியர் 4:13. எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஒரு நிமிஷம் ஆண்டி. அதுக்கு 11 வாசிங்க ஆண்டி. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர்கள் ஆகும் வரைக்கும். இப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி, அவர் எப்படி ஃபுல்னஸ்ல பிதாவை என்ஜாய் பண்ணாரு, ஃபுல்னஸ்ல பிதாவோடு கூட இணைக்கப்பட்டிருந்தார், ஆவியானவரோடு கூட இணைந்திருந்தார். அப்போ நம்ம எதுக்கு சபைக்கு போறோம்? இதுதான் நீங்க நல்லா புரியணும். சபைக்கு எதுக்கு போறோம் அப்படின்னா, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் முதலாவது ஒருமைப்பட்டவர்களாய் மாறணும். அவருடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு இந்த இடத்துக்கு நம்மள கொண்டு வர்றதுக்காக தான் சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையவும் அவர் யாரை ஏற்படுத்தி இருக்கிறாரா? அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, மெய்ப்பர்களை, போதகர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட சபையில நம்ம இருக்கிறோமா? இல்ல ஒண்ணுக்கொண்ணு எப்படி நம்முடைய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு நேரா நம்மள நடத்துறாங்களா? அன்புலையும் பொறுமையிலையும் அவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாகவும் அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாகவும் முற்றிலுமாய் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாகவும் நம்மை வழி நடத்துகிறவர்களா இருக்கிறார்களா? இன்னைக்கு இதற்காக தான் சபை, இதற்காக தான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர்கள் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தகுந்த பூரண புருஷராய் நம்மை மாற்றும்படிக்கு. இன்னைக்கு எதுக்காக நம்ம சபைக்கு போறோம்? தேவைகள் சந்திக்கப்படும்படிதான். மெயினா நம்ம சர்ச்சுக்கு போறதே, எனக்கு அது இல்ல, இது இல்ல, அது வேணும், இது வேணும். முதல்ல நம்ம அப்படித்தான் வர்றோம். இன்ஃபேண்டா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறதே ஏதோ ஒரு தேவைக்காக தான் நினைச்சு பிறக்கிறோம். இப்ப இளையகுமாரனும் அப்படித்தான் வந்தான். இளையகுமாரன் எதுக்காக வந்தான்? சாப்பாட்டுக்காக வந்தான். என் அப்பாட்ட போனா வேலைக்காரங்களுக்காவது சாப்பாடு இருக்குமே. அப்பா மேல இருக்கிற அன்புல எல்லாம் வரல. தேவைக்காக தான் வந்தான். ஆனா உள்ள வந்த பிறகு அப்பாவினுடைய அன்பை புரிய ஆரம்பிக்கிறான். அங்கதான் வளர்ச்சியே ஆரம்பிக்குது. அதனால முதல்ல நம்ம எப்படினாலும் உள்ள வந்திருக்கலாம். ஆனா இப்போ நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தகுந்த பூரண புருஷராய் நம்மை மாற்றுகிற ஒரு ஃபெலோஷிப் நமக்கு கண்டிப்பா வேணும். விழுந்து போற நேரத்துல, சோர்ந்து போன நேரத்துல நம்மள தூக்கி விடுறதுக்கு, நம்மள பலப்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம்
நமக்கு இருக்கும் என்றால், நம்ம என்ன செய்வோம்? அப்படியே நீங்க 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 பழகுகிற உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் எப்படி இருக்கணும்னா, முற்றிலுமாய் மாம்ச எண்ணத்தில் உங்களை வழிநடத்தாதவர்கள் கூட நீங்க ஐக்கியம் வைக்கணும். ஆவியில நடத்தக்கூடிய நபர்களோடு நீங்க ஐக்கியம் வைப்பீங்கன்னா, நிச்சயமாய் நீங்களும் அடுத்தடுத்த லெவல்ல நீங்க வர முடியும். இல்ல, மாம்ச எண்ணங்களோடு நீங்க ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் நீங்க வச்சிருக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு கசப்பையோ, பொறாமையோ, இல்ல பெருமையையோ விதைக்கிறவர்களா இருந்தா, நீங்க இன்னைக்கு அத டிஸ்சர்ன் பண்ணி அத விட்டு நீங்க வெளிய வந்துரணும். சிலர் உங்கள சுய பரிதாபத்துல தள்ளுவாங்க. "ஐயோ! நீ பாவம் தான்." அப்படிலாம் உங்கள தள்ளுவாங்க. இந்த சுய பரிதாபம் மிக மோசமான ஒன்று. நீங்க யாருன்னு உங்கள அறியவே விடாது. அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள ஃபேவர் பண்றதுக்காக பேசுறதா நெனச்சு, உங்கள சுய பரிதாபத்துக்குள்ள தள்ளி விடுவாங்க. இப்படிப்பட்டவர்கள்ட்டலாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தேவ புத்திரர்களாய் எழும்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்ப பிதா இயேசு கிறிஸ்து முதிர்ச்சியடைந்த தேவனுடைய குமாரனாகத்தான் அவர் இந்த பூமியில இருந்தாரு. சர்வ அவர பார்க்கிற பிசாசுகளும் எல்லாம் அலறி ஓடுது. இன்னைக்கு நம்மள பார்க்கும் பொழுது, நம்ம முதிர்ச்சியடைந்த தேவ புத்திரர்களாய் நம்ம இருக்கும் பொழுது, இப்படித்தான் சர்வமும் நமக்கு அடங்கும். நம்மள பார்த்தாலே எல்லாம் முடங்கி வெளிய போகும். இந்த இடத்துக்கு வரணும்னா, நம்ம ஹார்ட் அத ரொம்ப கவனமா நம்முடைய கான்ஷியஸ்னஸ் முற்றிலுமாய் அவரை சார்ந்ததாய் இருக்க வேண்டும். இன்றைக்கும் முதிர்ச்சியடைந்த தேவ புத்திரர்களாய் நாம் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் என்ன செய்தான்? பிரசவ வேதனைப்பட்டுட்டு இருக்கான். அந்த பிரசவ வேதனை படுகிற அந்த சிருஷ்டிக்காக நாம் வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி இல்லன்னா நம்ம நிச்சயமாய் வெளிப்பட முடியாது. இதை உணர்ந்தவர்களாய் நம்ம கொஞ்ச நேரம் அப்படி அமைதியா நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க உணருங்க. அமைதியா நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே உங்கள நீங்க பாருங்க. உங்களுக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்கு? எதுலலாம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க? இந்த இடத்துல எனக்குள்ள ஒரு சின்ன பொறாமை எண்ணம் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு கசப்பு இருக்கு. இந்த இடத்துல என்னால மன்னிக்க முடியல. இந்த இடத்துல எனக்கு கோவம் வருது. நான் நல்லது தான், நன்மையானத தான் செய்றேன். ஆனா எனக்கு தீமையானத பேசுறாங்க. அதனால எனக்கு என்ன செஞ்சுருது? கோவம் வருது. இப்படியெல்லாம் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? ஒண்ண நீங்க உணர்ந்து கொள்ளணும். உங்களுடைய பழைய மனுஷன் அவன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். உங்க ஐம்புலன்கள் சொல்லுகிறது நீங்கள் அல்ல. இன்னைக்கு உங்க ஜீவன், உங்க ஆவி, உங்க உயிர் இதுல ஒன்றாய் கலந்திருக்கிற தேவன் தான், கிறிஸ்து தான். அவர் ஒண்ணா உங்க கூட கலந்துட்டார். இனி கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற நிலைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அப்படியே அமைதலா இருக்க அவருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்திருக்க உங்களுக்குள்ள இருந்து எழும்புகிற எண்ணங்கள நீங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த எண்ணங்கள் எல்லாம் அவர்ட்ட நீங்க சப்மிட் பண்ணுங்க. அவர் உங்கள ஒரு நாளும் புறம்பே நீங்க நீங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவங்களா இருந்தாலும், நீங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுனால அவருக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஆனா, மனுஷன போல நம்ம சிந்திக்கிறோம். இந்த இந்த இடத்திலேயே இருந்தோம் அப்படின்னா, நம்மளால எதையும் ஜெயிக்க முடியும். இயேசுவைப் போல சமாதானத்தை உடையவர்களாய் நாம் வாழ முடியாது. ஒரு பிரசங்கத்த கேட்போம், விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்துல ஒண்ண பெற்றுக் கொண்டுட்டு போயிருவோம். அப்புறம் பார்த்தா மறுபடியும் பழைய நிலைமை. இல்ல. எப்படி வானத்துக்குரியவர் எப்படி இருந்தாரோ, நானும் வானத்துக்குரியவளாய் இருக்கிறபடியினால், எனக்கு தேவை, எனக்குரியது எல்லாமே அப்பா கிட்ட இருந்து வருது. எனக்கு எந்த குறைவையும் அவர் வைப்பதில்லை. எனக்கு புரோவிஷன் எல்லாம் அபண்டன்ஸா தான் எனக்கு வருது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவருடைய வல்லமை எனக்கு தருகிறது. அப்படின்னு உணர்ந்து நீங்க அத பேசவே உங்களுக்குரிய காரியங்கள் இன்றைக்கே பரத்திலிருந்து இறங்கி வருகிறதை நீங்க பார்ப்பீங்க. தேவைய குறித்து கவலைப்படவே வேண்டாம்.
இன்னைக்கு நம்ம தேவ புத்திரர்களா, அந்த தேவ பிள்ளைகளா இந்த பூமியில இருக்கிறோம்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா, இந்த பூமி நமக்கு பலனை தந்தே தீரணும். வானமும் நமக்கு வேண்டிய பலனை தந்தே தீரணும். இன்னைக்கு வானம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக, இறங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள்னா, நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? எதை குறிச்சு பயப்படணும்? இந்த இடத்துல தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே, எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக மனதார நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா, நாங்க உமக்குரியவர்களா இருக்கிறோம். ரீமா ஷிக்கா லூஷரபா லீஹா தீகோ லூஷரபா. வானத்துக்குரியவருக்குள்ள நாங்க இருக்கிறோம். நாங்கள் வானத்துக்குரியவரைப் போல இருக்கிறோம்னா, எங்களுக்கு எல்லாமே அந்த பரத்திலிருந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியும் எங்களுக்காக பலனை தருகிறதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் எங்களை ஏறி வர பண்ணுகிறவர் நீரப்பா. எங்களை பார்க்கும் பொழுது இது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவருக்குள்ளும் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியின் சிந்தை உடையவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களை விட்டு அங்கங்க பிரியாதபடி உமோடு கூட நாங்கள் வழி நடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க. துதி கனம் மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.